இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மட்டக்களப்பில் 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. துபாய் சுத்தாவின் உதவியாளர் கைது. வைத்தியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக கடுமையான சிக்கல்கள். விறகு எடுக்க காட்டுக்கு சென்றவர் யானை தாக்கி பலி. வருமான அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான அடையாள எண் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. மெத்தையில் இருந்து தவறி விழுந்து குழந்தை பலி. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன கூலி தொழிலாளி ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள தேவாலயத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் கிரான்குளத்தைச் சேர்ந்தவர் என காத்தான்குடி போலீசார் மேலும் தெரிவித்தனர். கூலி தொழிலை மேற்கொண்டு வரும் குறித்த நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வழமை போல வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடியுள்ளனர். இதன்போது குறித்த நபர் மட்டக்களப்பு கல்லடி பாலகத்துக்கு அருகிலுள்ள தேவாலயத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த நபரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். துபாய் சுத்தா என்ற பிரசாத் சதுரங்க கோதா கொடவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் பாணந்துறை குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 4665 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருடப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பான விசாரணையின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர் துபாய் சுத்தாவால் வாட்ஸ்அப் ஊடாக ஈஸி கேஷ் முறையில் இயக்கப்படும் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடையவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் வைத்திய பிரிவின் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் 23,000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களின் இடமாற்றங்கள் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தர வைத்தியர்களின் வருடாந்திர இடமாற்றங்கள் தொடர்பாக பல கடுமையான சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அதன்படி சுகாதார அமைப்பில் தேவையற்ற சிக்கல்கள் உருவாக்கப்படுவதாகவும் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். இந்த இடமாற்ற நடைமுறைகள் நிறுவன குறியீட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய வைத்தியர் சமில் விஜயசிங்க, சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பிரிவின் தன்னிச்சையான செயற்பாடுகள் காரணமாக இந்த சிக்கல்கள் இப்போது எழுந்துள்ளன என்றும் கூறினார். இதன் விளைவாக நாட்டில் சுமார் 23,000 வைத்தியர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தர வைத்தியர்களின் இடமாற்றங்கள் செயற்படுத்தப்படவில்லை என்று வைத்தியர் கூறினார். அத்துடன் நாட்டில் சுமார் 50% வைத்தியர்கள் தற்போது அவர்களுக்குரிய வைத்தியசாலைகளில் பணியமர்த்தப்படவில்லை என்றும் வைத்தியர் சமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள கல்தீவு காட்டுப்பகுதியில் யானை தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஈச்சிலம்பற்று போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் விறகு எடுப்பதற்காக காட்டுக்கு சென்றபோது யானை தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். பெருகல் சேனையூர் கிராமத்தைச் சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையான 69 வயதுடைய கதிர்காமத்தம்பி கனகராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான்
தஸ்னீம் பௌசான் பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட தனிப்பட்ட அடையாள எண்ணின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 டிசம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட எண்களுக்கு இந்த நீடிப்பு செல்லுபடியாகும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தனிநபர் வருமான வரி, கூட்டாண்மை வருமான வரி மற்றும் பெருநிறுவன வருமான வரி தொடர்பான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு பின் குறியீட்டின் நீடிப்பு பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மெத்தையிலிருந்து தவறி வீழ்ந்து குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் சென்னையில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 6 மாத ஆண் குழந்தை ஒன்றே இவ்வாறு தவறி வீழ்ந்து உயிரிழந்தது. இச்சம்பவத்தை அடுத்து சென்னை காவல்துறை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மட்டக்களப்பில் 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. துபாய் சுத்தாவின் உதவியாளர் கைது. வைத்தியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக கடுமையான சிக்கல்கள். விறகு எடுக்க காட்டுக்கு சென்றவர் யானை தாக்கி பலி. வருமான அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான அடையாள எண் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. மெத்தையில் இருந்து தவறி விழுந்து குழந்தை பலி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.